ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநரான RN ரவி அவர்கள் நேற்றைக்கு ஒரு பதிவை எழுதுறார். அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்விட்டர் ஷேர் பண்றாங்க. அதுல தி இந்து நாளிதழோடைய ஒரு கட்டுரை, கவர்னர் எப்படி அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு கட்டுரையை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அதை மேற்கோள் காட்டி ரவி அவர்களுடைய செயல்பாடை கண்டிச்சிருந்தாங்க முதலமைச்சர் அவர்கள். இதை மென்ஷன் பண்ணக்கூடிய ரவி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோர்ட்ல ஒரு விஷயம் இருக்கு உச்ச நீதிமன்றத்துல. அப்படி இருக்கும்போது ஒரு உண்மைக்கு புறம்பாக எழுதக்கூடிய அரைகுறை உண்மையோடு எழுதக்கூடிய ஒரு நாளிதழை முதலமைச்சர் சுட்டி காட்டுவது விரக்தியை வெளிப்படுத்துவதற்காக அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இவரை விட தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள் அப்படின்ற ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இந்த RS பாரதி அவர்களும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிஞ்சா தேர்தல்ல போட்டியிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்றைய தினம் முதல்வர் அவர்களுடைய அந்த எக்ஸ் வலைதள பதிவிற்கு ஆளுநர் ஆற்றி இருக்கிற எதிர்வினை தான் உண்மையிலேயே விரக்தியோட வெளிப்பாடு. ஏன்னா அந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றம் மிக பெரும் கண்டனங்களை ஆளுநரை நோக்கி எழுப்பி இருந்தது. கடைசியாக இந்த வழக்கு விசாரணைக்கு 10ஆம் தேதி. இப்போ 10ஆம் தேதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வார காலத்துக்குள்ளாக எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அப்ப தீர்ப்பு கடைசி நேரம் வரைக்கும் மாநில அரசை நோக்கி எந்தவித கேள்வியும் உச்சநீதிமன்றம் எழுப்பல. கேள்விகள் அனைத்துமே ஆளுநரை நோக்கித்தான் எழுப்பப்பட்டது. கண்டனங்களுமே ஆளுநருக்குத்தான் கண்டனங்களை தெரிவித்தது உச்சநீதிமன்றம். அப்படி இருக்கிற சூழலில் அந்த நேற்று, அதாவது 12ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, நேற்று முன்தினம் அந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையினுடைய அந்த உத்தரவினுடைய நகல்கள் இணையதளத்துல வெளியானது. அதில் ஆளுநரை நோக்கி ஒரு 12 கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஆளுநர் என்ன பண்றாருன்னா, 13ஆம் தேதி காலை இது வெளியான பிறகு அதையெல்லாம் மையப்படுத்தி தான் இந்து ஆங்கில நாளிதழ் ஒரு தலையங்கத்தை தீட்டுகிறது. அந்த தலையங்கம் பாத்தீங்க அப்படின்னா வில்ஃபுல் வயலேஷன் அப்படிங்கிற தலைப்புல அதனுடைய அந்த தலையங்கம் இருக்கிறது. வில்ஃபுல் வயலேஷன், சுப்ரீம் கோர்ட்ஸ் கொரீஸ் எக்ஸ்போஸ் பேட்டர்ன் ஆஃப் அப்ஸ்டன்சி ஆஃப் TN கவர்னர்ஸ் கண்டக்ட் அப்படிங்குது. அப்போ அது இந்துவுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. அந்த தலைப்புலயே உங்களுக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்ஸ் கொரீஸ், உச்ச நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள், எக்ஸ்போஸ் பேட்டர்ன் ஆஃப் அப்ஸ்டினிட்டி ஆஃப் தி TN கவர்னர்ஸ் கண்டக்ட். அப்போ ஆளுநரின் நடத்தை குறித்து கேள்வி எழுப்பி இருக்கிற உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது தான் அந்த வில்ஃபுல் வயலேஷன் தலைப்பு கீழ் இதை கொடுத்து விட்டு தான் அந்த தலையங்கமே வருது. அந்த தலையங்கத்தில் இந்து நாளிதழ் என்ன சொல்லுகிறதுனா, முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதங்களை மையப்படுத்தி தான் சொல்லுது. அந்த நாளிதனுடைய கருத்து என்று எங்கேயுமே இல்லை. உதாரணத்துக்கு தினமலர் போன்ற நாளிதழ் எடுத்தீங்க அப்படின்னா, தன் கருத்தை சொல்லிவிட்டு யார் சொன்னானே அதுல வராது. நமது சிறப்பு நிபுணர், நமது டெல்லி நிருபர் அப்படின்லாம் போடுவாங்க. அப்படி இல்லை. இது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணை குறித்து அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த 13ஆம் தேதி நேற்றைய தினம் அந்த தலையங்கத்தில் அவர்கள் எழுப்புது. அதுலயும் சொல்லுது, உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எழுப்பிய கூர்மையான கேள்விகள் அவர் வேண்டுமென்றே அரசியலமைப்பு சட்டத்தை அதில் தனக்கு கொடுத்த அந்த கடமைகளை மீறி இருக்கிறார் என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது அப்படின்னு அது குறிப்பிட்டிருக்கு. அந்த இந்து ஆங்கில நாளிதழ் அந்த தீட்டி இருக்கிற தலையங்கம் உச்ச நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளைத்தான் அதிலே குறிப்பிட்டிருக்கிறது. அப்போ குறிப்பாக அரசியலமைப்பு சட்ட பிரிவு 200 கீழ் அந்த 200 முதல் விதியின்படி ஆளுநர் ரவி அவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறார் என்பதை போன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தலையங்கத்தில் மையப்படுத்தப்பட்டிருக்கு. ஆக உள்ளபடியே ஆளுநர் தன் பக்கம் நியாயம் இருப்பதாக கருதினால் தன்னை வேண்டுமென்றே இந்து நாளிதழ் அவதூறு செய்திருக்கிறது அப்படின்னு இந்து நாளிதழ் மீது ஒரு வழக்கு தொடரலாம், தவறு கிடையாது. ஒரு நாளிதழில் ஒரு செய்தியை ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய எனக்கு ஏற்ற ஒரு கருத்து இருக்குன்னா நான் அதை பகிரத்தான் செய்வேன், அதுல தவறு கிடையாது. அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான MK ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, நேற்றைய தினம் அந்த இந்து ஆங்கில நாளிதழுடைய அந்த தலையங்கத்தை எடுத்து தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பதிவுல போடுறாரு. இப்படி பல்வேறு தரப்பில் இருந்து ஆளுநருக்கு கண்டனங்கள் கொண்டிருக்கிறது என்று அவர் செய்தியை சொல்றார். பல்வேறு நாளிதழ்கள் இது தொடர்பாக தலையங்கள் தீட்டி இருக்கிறது. இந்து ஆங்கில நாளிதழ் மட்டுமல்ல, அதே போல பல்வேறு சட்ட நிபுணர்கள், அரசியலமைப்பு சட்டத்தின் பால் அக்கறை கொண்டவர்கள்லாம் ஆளுநருடைய
நடவடிக்கையை வந்து கண்டிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த பதிவை வந்து அவர்கள் போட்டிருக்கிறத எக்ஸ் வலைத்தள பதிவில். அப்ப அதற்கு போய் எதிர்வினையாற்றுகிறேன் என்று சொல்லி ஆளுநர் என்ன பண்றாருன்னா, இது வந்து விரக்தியினுடைய வெளிப்பாடு, இது வந்து மக்களை விட இவரை விட மக்கள் புத்திசாலிகள் என்ற வார்த்தையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் குறித்து எந்தவித உறுப்பும் இல்லாத, அதாவது மக்களை சந்தித்து வாக்குகள் பெற்று வெற்றி பெறாத, வெறுமனே வந்து ஒரு நியமன பதவியிலே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை குறித்து இப்படி பேசுவது என்பது வந்து உச்சகட்ட அநாகரிகம். இது வந்து அதைத்தான் இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் தன்னுடைய இதிலே சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களையும் இவர் வந்து அவமானப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசையும் அதன் முதல்வரையும் வந்து இவர் வந்து அவமானப்படுத்தி இருக்கிறார் என்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒரு சவாலையும் அவர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் விடுக்கிறார். உள்ளபடியே வந்து RN ரவி அவர்களுக்கு முதல்வர் மீது இப்படி தனிப்பட்ட கோபம் இருக்கிறது, இது இருக்குன்னா அவர் நேரடியாக இந்த பதவியை வந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்து தேர்தலை சந்திக்கட்டும், மக்களை சந்திக்கட்டும், அதில் வெற்றி பெற்று அவர் கருத்து தான் சரின்றதை அவர் நிரூபிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு தீர்மானங்களை, சட்ட முன்வடிவுகளை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறது. அப்படி நிறைவேற்றி அனுப்புகிற கோப்புகளை, சட்ட முன்வடிவுகள் எல்லாம் ஆண்டு கணக்கிலே தாமதப்படுத்தி கொண்டு இவர் வந்து அதுக்காக நியாயத்திற்காக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வந்து வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது ஒரு முதல்வரை இவ்வளவு தூரம் அவர் கண்ணிய குறைவாக பேசுவது என்பது வந்து எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எனக்கு இருக்க நோய்க்கு நான் எதை தின்னா என்னோட பித்தம் தெளியும்னு அலைவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு RN ரவி அவர்கள் இருந்து இன்றைக்கு சிக்கலுக்குள்ளாயிருக்கிறார். அந்த பதட்டம் தான் அவர் வந்து இன்றைக்கு முதல்வர் குறித்து அவரை இவ்வளவு தூரம் பேச வைத்திருக்கு. இப்போ இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரவி அவர்களிடம் ஒரு 12 கேள்விகளை கேட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. அது என்ன 12 கேள்விகள்? தீர்ப்பையும் தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கிறாங்களே, தீர்ப்புல ரவி அவர்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வருமா? ஏன்னா எப்பயுமே வந்து இதற்கு முன்பு தலைமை நீதியாக இருந்த சந்திரசூட் அவர்களுக்கு முன்பும் இது போன்ற வழக்குகள் வந்துச்சு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, 2 பேர் உட்கார்ந்து டீ குடிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம போயிட்டாங்க. அது போன்ற ஒரு தீர்ப்பை எதிர்பார்க்கலாமா, அல்லது ரவி அவர்களுக்கு குட்டு வைக்கும் விதமாக தீர்ப்பு இருக்கும்னு சொல்லி பாக்குறீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது முன்பு வந்து வழக்கினுடைய முழு தீர்ப்பு வழங்கப்படல. அது வந்து அன்றைய தினமான உத்தரவு தான். அப்போ அப்படி ஒரு உத்தரவு வரும் பொழுது ரவி என்ன செஞ்சிட்டாருன்னா, தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு உடனடியாக அவர் வந்து சில மசோதாக்களுக்கு முன்முடிவுகளுக்கு வந்து ஒப்புதல் வழங்கினார். அதன் காரணமாக அந்த வழக்கு வந்து அப்படி தொடர்ச்சியாக நிலுவையில் இருந்தது. ஆனால் இப்போது வந்து அந்த வழக்குகள் வந்து முழுமையாக விசாரித்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலத்துக்குள்ளாக எழுத்துப்பூர்வமான வாதங்களை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஆளுநர் RN ரவிக்கு எதிராக ஒரு 12 கேள்விகளை வந்து உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் எழுப்பி இருக்கிறார். அப்போ அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து அவர் தன்னுடைய எழுத்துப்பூர்வ வாதத்தில் வந்து அவர் முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்து அவர் எவ்வளவு தூரம் வந்து திருப்திகரமான பதிலை வந்து அவர் தருகிறார் என்று நீதியரசர்கள் கருதுகிறார்களோ அதை பொறுத்து வந்து அந்த தீர்ப்பு ஒருவேளை RN ரவிக்கு சாதகமாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அதன்படி பார்க்கும் பொழுது RN ரவிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுல வந்து நம்ம சொல்லப்படாத எந்த செய்திகளையும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய வாதத்துல வைக்கல. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை ஏன் செயல்படுத்த மறுக்கிறார் என்பதுதான் இவங்களுடைய கேள்விகள். அப்ப அதற்கு வந்து கண்டிப்பா அதை நியாயப்படுத்துவதற்கு அவரால் எந்த பதிலுமே சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சட்டப்பேரவையில வந்து ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்புறாங்க. அந்த மசோதாவை வித்ஹெல்ட் அக்சென்ட் அப்படின்னு சொல்றாரு, மீண்டும் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புது. அப்போ மீண்டும் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பும் போது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, நீங்க குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏன் முதல் தடவை அனுப்பல? அதான் கேள்வி. அதாவது முதல் முறை நீங்கள் சட்ட முன்வடிவுகளை திருப்பி அனுப்புகிறீர்கள், இல்ல வந்து ஒப்புதல் தர மறுக்கிறீர்கள் என்றால், ஒப்புதல் தர மறுக்கிறீர்கள் என்றாலே அது திருப்பி அனுப்புவதற்கு தான் பொருள். அப்போ திருப்பி அனுப்பியதாக கருதி சட்டமன்றம் மீண்டும் அதை நிறைவேற்றுகிறது. அப்ப மீண்டும் நிறைவேற்றி அனுப்பும் பொழுது அது ஒப்புதல் தந்தாக வேண்டும். அப்ப அதை ஒப்புதல் தவிர்ப்பதற்காக என்ன பண்றாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு. அப்ப அதுதான் முதல் கேள்வி. அப்படி வந்து நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் வகையில் இந்த சட்ட முன்வடிவு இருக்கும் என்று கருதினால் ஏன் நீங்கள் முதல் முறையை இதை செய்யவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே போல அப்படி குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஆளுநர் முடிவெடுப்பதானால் அது வந்து அனைத்து சட்ட முன்வடிவுகளையும் அப்படி அனுப்ப முடியுமா, இல்ல குறிப்பிட்ட சில சட்ட முன்வடிவுகளை மட்டும்தான் அனுப்ப வேண்டுமா
அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இப்ப இது எதற்காக அப்படின்னா, உதாரணத்திற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன்றிய முழுமைக்குமான ஒரு சட்டம் இருக்கும். அப்போ ஒன்றிய முழுமைக்குமான ஒரு சட்டத்தை மாற்றி இங்கே மாநில அரசு ஒண்ணு செய்யுது அப்படின்னா, அதற்கு ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் தேவை. அப்ப அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படலாம். ஆனால் இவர் வந்து என்ன பண்றாருன்னா, தமிழ்நாடு சார்ந்த ஒரு விஷயத்துக்கே கூட அதை அனுப்பி வைக்கிறார். அதற்கான அவசியம் இல்லை. அப்ப அதை வந்து அந்த இடத்துல அவர் அதற்குரிய பதிலை இந்த கேள்விக்கு தந்தாக வேண்டும். அதே போன்று 3வது கேள்வி என்ன அப்படின்னா, ஆளுநருக்கான தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி வந்து இருக்கிறது என்றால், அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 111, 200, 201 அதன்படி உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேள்வி. இதுல என்ன இருக்குன்னா, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு என்று தனிப்பட்ட எந்த விருப்புரிமையும் இல்லை. அமைச்சரவை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர். இது குறித்து முன்னரே பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. இதற்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு கைதான பேரறிவாளன் அவர்களுடைய அந்த பிணையும் சரி, அதை தொடர்ந்து முழுமையான விடுதலையும் சரி, இது தமிழ்நாடு அமைச்சரவை முடிவெடுத்தது. அப்போ அதற்கு ஆளுநர் ஒப்புதல் தர மறுத்தார். இறுதியில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அமைச்சரவனுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் என்று சொல்லி உச்சநீதிமன்றமே நேரடியாக அவரை விடுவித்தது. ஆக இந்த கேள்வியை பொறுத்தளவு அந்த பதிலே வந்து நமக்கு பொருந்தும். அதே போல வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 200 கீழ் ஆளுநர் வந்து அமைச்சரவனுடைய ஆலோசனையைத்தான் கேட்டு நடக்க வேண்டுமா, அல்லது அவர் தனிச்சையாக முடிவெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. இது கண்டிப்பாக ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாதுன்னு பல தீர்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து சட்டப்பேரவை ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புது. ஆனால் ஆளுநர் வந்து அதை நிறுத்தி வைக்கிறார். அப்படி நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது அதே மசோதாவை மீண்டும் வந்து சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்ப முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுதான் பஞ்சாப் வழக்கில் இது முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து வித்ஹெல்ட் அக்சென்ட் என்று சொல்லிவிட்டாலே அது வந்து திருப்பி அனுப்பப்பட்டதாகத்தான் பொருள் அப்படிங்கிறத அந்த பஞ்சாப் வழக்கினுடைய தீர்ப்பு. பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருந்த பொழுது அவருக்கு எதிராக நடந்த அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அது. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 அடிப்படையில் மசோதாக்களின் மீது ஆளுநர் முடிவு எடுப்பதற்கு ஏதாவது கால நிர்ணயம் அளிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கால நிர்ணயம் அரசியலமைப்பு சட்டத்துல எழுப்பப்படலை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ASAP தான், as soon as possible என்கிற பதம் தான் வந்து இங்கே அரசியலமைப்பு சட்டத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இவர் எப்படின்னா as delay as possible பண்ணிட்டு இருக்காரு. as soon as possible என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது என்றால், இவர் வந்து as delay as possible எவ்வளவு தூரம் ஒவ்வொரு மசோதாவையும் தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப 7வது கேள்வி என்ன அப்படின்னா, 2ஆம் முறையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் மசோதாவுக்கான ஒப்புதலை கட்டாயம் வழங்க வேண்டுமா, அப்படி வழங்க வேண்டிய அவசியம் இல்லையா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறது. அது கண்டிப்பாக நான் முன்னரே சொன்னதை போல அது இந்திய ஒன்றிய முழுமைக்குமாக இருந்தால் மட்டும்தான் அது குடியரசுத் தலைவர்கிட்ட போகணும். இல்லை என்றால் அதை ஆளுநர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதே போல 8வது கேள்வி பாத்தீங்கன்னா, அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 200 கீழ் வந்து 4 நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா என்று ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு 4 அதிகாரம் ஆளுநருக்கு இருப்பதாக ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவரால் வந்து மசோதாவை நிராகரிக்க முடியும், மசோதாவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும், மசோதாவை வந்து விளக்கம் கேட்க முடியும், அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. ஆனால் இதில் வந்து நிராகரிக்க முடியும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் நிராகரிப்பது என்கிற ஆப்ஷன் வந்து இல்லவே இல்லைங்கிறது தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த வாதம். அதுதான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுகிறது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகிற ஒரு சட்ட முன்வடிவை கண்டிப்பாக நிராகரிப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய வாதம். அதைத்தான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுகிறது. அப்போ 9வது கேள்வி என்னன்னா, குறிப்பிட்ட அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிப்பதற்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்போ இவர் செஞ்சிருக்காரு இல்லையா, அதை செஞ்சதுக்கான இதை வந்து இவர் சொல்லணும். அதுக்கான பாசிபிலிட்டி என்னென்ன, இதனுடைய அடிப்படை ஜஸ்டிஃபை பண்ணணும் இவர். அப்போ அந்த ஜஸ்டிபிகேஷன் இவரால் கொடுக்க முடியல அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக தவறாக போகும். அதே போல 10வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவை மூலம் நிறைவேற்றப்பட்டு ஒரு சட்ட முன்வடிவு ஆளுநரிடமிருந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் போது குடியரசுத் தலைவர் வந்து அதை ஒன்றிய அரசின் கீழ் செயல்பட்டாலோ அல்லது ஒன்றிய அரசினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மசோதாவை நிராகரிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அரசியலமைப்பு சட்டம் வந்து இதை எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும். ஏன் அப்படின்னா, நான் முன்னரே சொன்னதை போல இது வந்து ஒன்றிய அளவிலான சட்ட முன்வடிவாக இருக்கிறது அப்படின்னா, அப்ப அதை வந்து நம்ம அங்கேதான் கொண்டு போகணும். அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க ஒன்றிய அரசுன்றது அந்த ஒன்றிய அமைச்சரவையோடு கலந்து, எப்படி வந்து
மாநில அமைச்சரவையோடு கலந்துதான் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டுமோ அதே போல ஒன்றிய அமைச்சரவையோட கலந்து பேசித்தான் அதனுடைய கருத்தின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க முடியும். இப்போது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திலே நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மோடியே அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. இப்ப மாநில அரசினுடைய உரை தான் ஆளுநர் வாசிப்பது, எப்படி இங்கே ஒன்றிய அரசு தருவதை குடியரசுத் தலைவர் வாசிக்கிறாரோ அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது ஒன்றிய அரசுக்கான அதிகாரத்தின் கீழ் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒன்றிய அமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க முடியும். அதே போல 11வது கேள்வி என்னன்னா, குடியரசுத் தலைவர் மசோதாவை மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி சட்டப்பேரவையை முடிவெடுக்குமாறு அறிவுறுத்துகிறார் அப்படின்னா, மறுபடியும் அதே மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறது. அதே போல 12வது கேள்வி என்ன அப்படின்னா, அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 200 கீழ் ஆளுநர் தனது விருப்பத்தின்படி முடிவெடுத்து செயல்பட முடியுமா முடியாதா, அதான் கேள்வி. அப்போ இதுதான் ஃபைனல் கொஸ்டின். இந்த ஃபைனல் கொஸ்டினுக்கு தான் முதல்தே வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தன்னிச்சையாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம், ஏன்னா இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரைவு குழுவில் அம்பேத்கர் தலைமையில் அந்த வரைவு குழு கூடி ஆலோசிக்கும் போது அவர்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுநருடைய அதிகாரம் தான். அப்போ ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரங்கள் கொடுப்பதா வேண்டாமா என்ற ஒரு நீண்ட நெடிய விவாதம் நடக்கிறது. அப்போ நீண்ட நெடிய விவாதத்தில் பல்வேறு தரப்பில் கருத்துக்கள் பரிமாறும் போது ஒரு இடத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அதை போல மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அப்ப அந்த அரசுக்கு தான் முழு உரிமை இருக்கணும். ஆளுநர் என்பது வெறுமனே நியமன பதவி. அப்ப இந்த நியமன பதவியில் வருபவருக்கு அதே அதிகாரத்தை கொடுத்தால் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படும். அப்ப ஆளுநருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்படக்கூடாது என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் முடிவெடுக்கிறது. அப்போ 12வது கேள்விப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 கீழ் ஆளுநர் தனது விருப்பத்தின்படி முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறத பதிலாக தர முடியும். இல்ல முடியுங்கிறத ஆளுநர் எவ்வளவு தூரம் ப்ரூவ் பண்ண போறாருன்னு தெரியல. ஆக இந்த 12 கேள்விகளுக்கும் ஆளுநர் தருகிற பதிலை பொறுத்து தான் அந்த இறுதி தீர்ப்பு என்பது இருக்கும். ஆனால் இந்த 12 கேள்விக்கும் அவ்வளவு சுலபமாக ஆளுநரால் சாதகமான பதிலை தந்துவிட முடியாதுங்கிறது தான் உண்மை. இல்ல நீங்க சொல்லுவது வச்சு பார்க்கும்போது எப்படி ஈடிக்கு திமுகவுடைய வழக்கறிஞர்கள் ஒரு கடிவாளத்தை போட்டு இந்திய அளவுல ஈடிக்கு ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி கொடுத்தாங்களா, இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போய் கைது பண்ணலாம், யாரை வேணாலும் கைது பண்ணலாம் அப்படின்ற நிலைமை ஈடிக்கு கை பூட்டு போட்டப்பட்டதை போல செந்தில் பாலாஜியோட வழக்கு மாறிச்சு. அது போல ஆளுநர்கள் அதிகாரங்கள் மீதான அந்த வழக்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் விதமாக தான் அந்த 12 கேள்வி இருக்கு. ஒட்டுமொத்தமாக 12 கேள்விக்கு ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தான் பதிலளிக்க வேண்டும். அப்படி பதிலளிச்சா அப்படின்னா இந்தியாவுடைய ஆளுநருக்கு எல்லாம் அது பொருந்தும் அப்படின்ற மாதிரி மாறிவிடாதா? ஆளுநருடைய அதிகாரங்கள் மீதே நீதிமன்றம் கை வைத்து விட்டது. இவ்வளவு ஆண்டு காலம் ஆளுநர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருந்தது. அவர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இந்த வழக்கின் மூலமாக உருவாகிவிடும் அப்படின்றத பார்க்கலாமா? கண்டிப்பாக. நான் பலமுறை சொல்லுவது என்பது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வழக்கை கையில் எடுக்கிறது என்றால் பின்னால் அதே போல வருகிற வழக்குக்கெல்லாம் அதுதான் ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். அதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக இருந்து அதை நிரூபிக்கிற ஒரு கலங்கரை விளக்கமாக அந்த தீர்ப்புகள் தான் அமையும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நேர்காணல்ல. அந்த வகையிலே தான் இந்த வழக்கும் கண்டிப்பாக எப்படி ஒரு அமைச்சரவையினுடைய முடிவை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என்பது பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலையின் போது நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா அப்போதே நான் இதை சொல்லியிருந்தேன், அவருடைய விடுதலையின் போதே கூட. ஏன்னா அப்போ அமைச்சரவை முடிவெடுத்து அந்த முடிவுகளின் அடிப்படையில் கூட விடுவிக்கலாம் முதல்லன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை விடுவிக்கல. உச்ச நீதிமன்றத்துல அதை உறுதிப்படுத்திட்டு விடுவிப்போம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம விடுவிச்சுட்டா அவர் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதுக்கு பதிலாக உச்ச நீதிமன்றமே விடுவிக்க சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்டா இருக்கும், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்டா இருக்கும். ஆக அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தான் அன்னைக்கு அமைச்சரவையினுடைய முடிவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலையை அந்த தீர்ப்பு ஏற்படுத்தியது. அதே போல இது ஒரு சட்ட முன்வடிவுகளின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநர் கண்டிப்பா ஒப்புதல் தான் தந்தாக வேண்டும், அவர் நிராகரிக்கவே முடியாது என்கிற ஒரு வரலாற்றில் சிறப்புமிக்க தீர்ப்பு இந்த வழக்கில் கிடைக்க போகிறது. அது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அவர்களுடைய கண்ணசைவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கெல்லாம் ஒரு கடிவாளத்தை ஏற்படுத்துகிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு. ஆளுநருடைய வழக்கு குறித்தும் ஆளுநருடைய பேச்சு குறித்தும் நிறைய தகவல்கள் நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.